டேய் அந்த வீடு தான்டா. பாட்டியம்மா ஒரு நிமிஷம். அம்மா இது முனிஷ்காந்த் ஐயா வீடுங்களா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் டிடிஹெச் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். ஒரு புது கனெக்ஷன் கொடுக்கறத பற்றி பேசணும். உள்ள வாங்க. வா. முனிஷ் பெரிய ஆளா தான் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. சரிம்மா. இங்க இருக்க பரிசெல்லாம் பார்த்தா இவன் கூட தான் பரிசம் போடுவா போல இருக்கே. சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் நாங்கள் டிடிஹெச் ஆஃபீஸ்லேருந்து வரோம். உங்கள் வீட்டுக்கு செட்டப் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுக்கலான்னு. எங்க வீட்ல டிவி யாருமே பார்க்கறது இல்லைங்க. 500 சேனல் வரும் சார். நாங்க பிபிசி சேனல் மட்டும் தான் பார்ப்போம், அதுவும் செல்லுல தான் பார்ப்போம். சரி சார், உங்களுக்கு புது கனெக்ஷன் எது வேணும்னா சொல்லுங்க. இதுங்க கார்டு, கால் பண்ணுங்க. கீழே வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன். சரிங்க. ஜூஸ் குடிச்சாச்சு. அடுத்து சிக்கன் பஃப், எக் பஃப்லாம் சாப்பிடலாமா? நோ 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 நோ, நான் பியூர் வெஜ். நீங்க நான்வெஜ் சாப்பிடுறதா இருந்தா அந்த பக்கம் போய் சாப்பிடுங்க. எங்க நாங்களும் சைவம் தாங்க. சைவ சன்மார்க்க வள்ளலார் நெறிய தான் கடைபிடிக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடடா, நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமா பாத்தீங்களா இந்த ஜூஸ் மாதிரியே. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. ஏங்க, அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு முழுக்க ஒரே சரக்கு பாட்டிலா அடுக்கி வச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஃபாரின் சரக்கா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் அடிமட்டமான 140 ரூபா சரக்கு. ஆனா ஒண்ணுங்க, அவன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்காங்க. ஃபர்ஸ்டா? அதாங்க, அதாவது இந்த டாஸ்மாக் ஓபன் பண்ணும்போது முதல் கஸ்டமரா அவன் தான் கிடைக்கிறான். அதான். அப்படியா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எதர்ச்சியா வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன், ஒரு கையில குவாட்டர், இன்னொரு கையில வாட்டர். இதுதாங்க மேட்ரு. அவருக்கு சைடு செஞ்சு கொடுத்து இவங்க வாழ்க்கை தான். யாரா? ஏய் யாழ்னிடா. பேசு. சொல்லு யாழ்னி. ஒரு ஆர்டர், உனக்கு ஒரு கஸ்டமரோட அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அவங்க பேரு ரோஹிணி. அவங்க ஏற்கனவே செட்டப் பாக்ஸும் கொடையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க போய் கனெக்ஷன் கொடுத்துட்டு சர்வீஸ் சார்ஜ் 400 கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதானா? வேணும்னா 50 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கோங்க. என்னன்னு? என்னவா? ஒரு கஸ்டமரா ரோஹிணின்னு, அவங்க வீட்டுல டிடிஹெச் கனெக்ஷன் கொடுக்கணுமா? கொடுத்துருவோம். கேபிள் 10 மணி. ரோனியா? அப்படிங்களா? நாங்க டிடிஹெச் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க வந்துட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்களா? நாங்க இப்போ வந்துடுறோம். கிங்கே, அந்த தெரு முனையில வந்து நிக்க சொல்லு, கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். உங்க வீட்டுக்கு வர தெருமுனையில இல்லைங்க, வந்துடுறோம். சரிங்க. என்னடா தெருமுனையில் நிற்க சொன்னா ஊர் முனையிலே நிற்கிறா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கனெக்ஷன் கொடுக்க தானே வந்திருக்கோம், நம்மளை கரெக்ட் பண்ணுற மாதிரியே நிற்கிறாளடா. டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஏங்க, நீங்க தான் கஸ்டமர் ரோஹிணி? ஓ, கனெக்ஷன் கொடுக்க வந்தது நீங்க தானா? அட கன்ஃபார்ம்டா. ஆமாம், நாங்கள் தான். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க. என்ன ரோகிணி, புது கனெக்ஷனா? கனெக்ஷன் கொடுக்க வர ஊருக்கே சொல்லிட்டா போல இருக்கே. ஆமா, யாரு உங்க 2 பேர்ல மொத கனெக்ஷன் கொடுக்கறது? நாங்க 2 பேரும் தான். சீ, 2 பேருமா? எப்படி? வழக்கமா பண்றதானடா? ஆமா. சீச்சி, இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுல இருந்து எல்லாம் பலான படத்தை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. என்ன கருமமோ. சரி வாங்க. டேய், நாமளே பல படத்தை ஓட வைக்க தான் வந்திருக்கோம். இவனடா நம்ம கிட்ட பலான படத்தை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்கா? சரி விடு, ஆளுக்கு ஒரு டேஸ்ட்.
நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு கிளம்புவோம். ம். என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, கேபிள் லென்த் பத்துமான்னு பேசிட்டு ஓ இருந்தோம். சரி, அந்த பேமெண்ட் சர்வீஸ் முடிச்சிட்டு பேமெண்ட் வாங்குறதா எங்க பழக்கம். ஆரம்பத்திலேயே வாங்குறது தான் எங்க பழக்கம். பேமெண்ட் நம்மகிட்ட கேட்குறா? ஏன் தயக்கம்? ஃபுல்லா ஏசி தான், வாங்க. ஏசியா? டாடா ஏசி. இப்ப பாருங்க, பிடிச்சிருக்கா? நம்ம ஊர்ல இப்படி ஒரு செட்டப்பா? இந்த செட்டப் ஓகேவா? கஸ்டமர் ரோஹிணி இல்லடா, காம மோகினி. வாடா ஏன்டா அவசரப்படுற? முத கஸ்டமரே நீங்க தான். ஒரு காமெடி தான். ரொம்ப சிரிக்காத. காஞ்சனா வீட்டுல கடிக்க விட்ட, ரோகிணி வீட்டுல ரோந்து விட்ட. நீ அட்ரஸ் கொடுத்த கஸ்டமர் எல்லாம் அடிச்சு அடியில உடம்பெல்லாம் வலிக்குது. அது பரவாயில்ல, நீ அனுப்பி மாப்பிள்ளை பார்க்க சொல்றப்ப மனசெல்லாம் வலிக்குது தெரியுமா? பின்ன மாப்பிள்ளை அனுப்பிச்சே மாப்பிள்ளை தேட சொன்னா? என்னது? ஏன் மாப்பிள்ளை அனுப்பி விட்டே மாப்பிள்ளை தேட சொன்னா? அதை சொன்னேன். நாங்க இங்க செட்டா பாக்ஸ் வேலைக்கு வந்தோமா இல்ல செட் பண்ற வேலைக்கு வந்தோமானே தெரியல. சாரிங்க, நீங்க மாப்பிளைய விசாரிச்ச விஷயத்த நான் வீட்ல சொன்னேன். அவங்க மறுபடியும் வேற வேற மாப்பிளைய தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதான். சரி ஓகே, ஒரு வாட்டி தானே ஹெல்ப் பண்ணிட்டா போச்சு. என்னடா? சரி, போட்டோஸும் டீடைல்ஸும் அனுப்புறேன். ஓனர் வந்தா கீ கொடுத்துருங்க. ம், சரி ஓகே. நான் வரேன். ம், அந்த அட்ரஸையும் கரெக்டாக அனுப்பிச்சிருங்க. என்ன? ஓகே. ஏன்டா டேய், விட்டா நீயே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவா போல. ரொம்ப டென்ஷன் ஆகாத. இதை பாரு, இந்த வண்டி ரெட் சிக்னல்ல நிக்குது. எவனாவது எல்லோ சிக்னல் காமிச்சு தூக்கிட்டு போறதுக்குள்ள நீ கிரீன் சிக்னல் போட்டு தூக்கிடு. அதான் உனக்கு நல்லது. ஏதோ சவுண்ட் கேக்குதுல்ல? ஆமாம் மச்சான். சரி வா, என்னன்னு போய் பாப்போம். என்னடா அவன் இந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போகிறான்? இந்த பார்க்க முடிய பல மாதங்க ஆகுதேடா. என்ன நடக்க போதோ. சரி வா பார்க்கலாம். ஒன்றும் தெரியல. ஏதோ மாட்ட போகிறோம். மச்சான், இது ஜாலி பார்க் இல்லை மச்சான், காலி பார்க்கு பழக்கு மச்சான். நம்மள காலி பண்ணுறோம் பழக்குடா. என்னடா? நீ சொல்லும்போது நான் நம்பலை. ஆமாம் மச்சான், நீ சொன்னது உண்மைதான்டா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்கு? இல்லைங்க, நான் உங்களை வர சொன்ன உடனே எனக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டீங்களே. இந்த பங்க்சுவாலிட்டி தான் எனக்கு. வாழ்க்கையில டைம் ரொம்ப முக்கியம், இல்லனா எல்லாமே மிஸ் ஆயிடும். சரி, எதுக்கு வர சொன்னீங்க? நீங்கள் எனக்கு மிஸ்ஸஸ் ஆகிறது மிஸ் ஆகக்கூடாதுன்னு தாங்க. கேட்கல. ஏங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ எப்படி நான் வர சொன்னோன்னா நீங்கள் முன்னாடி வந்தீங்களோ, அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் முன்னாடி எந்திரிச்சு உங்களுக்கு காஃபி போட்டு தருவேன். நீங்கள் மற்றவங்ககிட்ட காட்டுற சமூக அக்கறை, உங்கள் சின்சியாரிட்டி, இதெல்லாம் பார்த்து தாங்க எனக்கு உங்களை லவ் பண்ணணும்னு தோணுச்சு.